College முடிஞ்சிருச்சு. லைட்டாக மிஸ்கின் மோட்ல இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெளிவாக இருப்பேன். ஓகே, வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை. சன் டிவி செய்திகளுக்கு நான் உங்கள் சுகுமாரன். டிசிக்குள்ள போக போறோம். டிசினா டென்டல் கேன்டீன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 o'clock ஆகுது. ஸோ அதனால யாருமே இப்போ இல்லை. பொறுமையா போடுடி, உடச்சிட்டு போறேன். காஃபி எப்படி இருக்குது? காஃபி நல்லதா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. டிகாஷன் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த 50 பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிட்டா வேற ஒரு வேலை வந்துட்டேன். இப்போ கிளாஸ்க்கு போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆர் இங்கே வந்து ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. சீக்ரெட் வழின்னு சொல்ல முடியாது. ஸோ ஐஎஸ்டியிலேருந்து இங்கே எஃப்எஸ்ஹெச் வர்றதுக்காக ஒரு ஷார்ட்கட் வழின்னு சொல்லலாம். ஸோ சீக்கிரமாக வர்றதுக்காக இந்த வழியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஒரு 2 minutes வந்துடலாம். ஸோ அதுக்காக ஸோ இங்கே பாருங்கள் எஃப்எஸ்ஹெச் பிளாக் வந்துட்டோம். பேக் சைட் ஆக்சுவலி எங்களுக்கு மார்னிங் செக்ஷனே எல்லா கிளாஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு டர்ஃப் போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். பஜார் ஸ்டால்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து டர்ஃப்க்கு போயிட்டு இருக்கிறோம்.
வச்சுட்டு நான் லைப்ரரி உள்ளே போகிறேன். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கிறேன். இப்போ எக்ஸாம்னால லைப்ரரியில் உட்காரதுக்கு பிளேஸே இல்லை. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வந்துட்டாங்க எக்ஸாம்னால. அப்புறம் உட்காந்து படிச்சுட்டு ஒரு 1 o'clock போல் லைப்ரரியிலேருந்து கிளம்பிட்டோம். எக்ஸாம் கொஞ்சம் ஓகேவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்தால் தெரியும், பார்ப்போம்.